தர்ம சம்ஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் ஹிந்து ஜனஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் பராத்பர குரு டாக்டர் ஜெயந்த் பாலாஜி அட்டவலே ஆகியோரின் சரணங்களை பணிந்து இன்றைய இந்த சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம். கடந்த 2 நாட்களாக நம்ம அந்த குருனுடைய மகத்துவம், குருனுடைய அவசியம் என்ன போன்ற பல விஷயங்களை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு முக்கியமாக குரு மற்றும் சிஷ்யனுடைய கடமை, சிஷ்யனுடைய லட்சணங்கள் என்ன, இது போன்ற அந்த சிஷ்யனுக்குரிய குணாதிசயங்கள் எது தேவை, அவசியமானது, இது போன்ற பல விஷயங்களையும் இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இன்றைக்கு அந்த குரு கிடைக்க வேண்டும் என்றால் அது பலருக்கு அது சரியான வழிமுறை என்ன, எப்படி அந்த குருவை அடைவது, அந்த மாதிரி அந்த வழி தெரியாததுனால இந்த பிரிவு மட்டும் இல்லை, பல பிரிவுகளை இவர்கள் வீணடித்து வருகின்றனர். இதற்கு ஒரு அந்த தர்மசாஸ்திரம் நமக்கு கூறியுள்ள வழிமுறைப்படி நாம் தொடர்ந்து அந்த ஆன்மீக சாதனையை நம்ம செய்து வரும் பொழுது அப்போ அந்த குரு நம்ம வாழ்க்கையில் அவரே வருவார். அந்த குரு வந்த பின்பு அந்த தொடர்ந்து அவருடைய குரு அருள் நமக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்றால் அவர் கூறியபடி அந்த ஆன்மீக சாதனையை நம்ம இடையறாது முழு மனதுடன் உடல் மனம் செல்வம் அனைத்தையும் அதற்காக அர்ப்பணித்து அதை நம்ம செய்து வர வேண்டும். அப்போ அந்த குரு கிடைத்ததுக்கு அப்புறமா இது எப்படின்னா, அந்த குரு எதிர்பார்க்கும்படியான அந்த சாதனையை நம்ம செய்யும் பொழுது அவர் என்ன எதிர்பார்க்கிறார் நம்மகிட்ட வேற எதையுமே எதிர்பார்க்கறதில்லை. நாம் நல்லபடியாக அந்த ஆன்மீக சாதனை செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே அவர் எதிர்பார்க்கிறார். அதனால் அவர் எதிர்பார்க்கும்படியான அந்த ஆன்மீக சாதனையை நம்ம செய்து வரும்பொழுது அந்த குருவருள் நமக்கு தொடர்ந்து கிடைக்கிறது. இப்போ யாரை சிஷ்யன் அப்படின்னு சொல்வது அப்படின்னா, இப்போ பல கலைகள் வித்யாக்கள் அதெல்லாம் கற்றுக்கொள்பவர்களை சிஷ்யன், அதை சொல்லிக் கொடுப்பவர் குரு அப்படின்று சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கு. ஆனால் ஆன்மீக ரீதியில் சிஷ்யன் என்பவன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, குலார்ணவ தந்திரப்படி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யார் தன்னுடைய உடல் மனம் செல்வம் மற்றும் பிராணன் இவை அனைத்தையும் அந்த ஆன்மீகத்துக்காக சமர்ப்பணம் செய்து அந்த குரு காட்டிய வழிப்படி அந்த ஆன்மீக சாதனையை யார் செய்கிறாரோ அவரே சிஷ்யன் அப்படின்னு அதில் கூறப்பட்டுள்ளது. குரு கீதை அதன் பிரகாரம் அந்த குருவனுடைய மகனுக்கு சமானமான ஒரு சிஷ்யன் அவன் வெளிப்புறமாக மூடனாக தெரிந்தாலும் அவன் அந்த ஆன்மீக பயிற்சியின் மூலமாக சத் சேவையின் மூலமாக குரு சேவையின் மூலமாக பூரணமாக அர்ப்பணித்து அவன் அந்த சாதனையை செய்யும் பொழுது அவன் அந்த முழுமையான பலனை அடைகிறான். குரு சேவை செய்யாதவர்களுக்கு அந்த முழுமையான பலன் கிடைப்பதில்லை அப்படின்னு அதில் கூறப்பட்டிருக்கு. ரங்கநாத சுவாமியினுடைய குரு கீதாலையும் இதே தான். அந்த வேதாந்த சித்தாந்தப்படி அந்த குருவினுடைய சிஷ்யன் வெளியில் மூடனாக தெரிந்தாலும் அவனுடைய அந்த திடமான ஆன்மீக பயிற்சியினால அவன் பலர் மற்றவர்களுடைய இச்சையை பூர்த்தி செய்யும் கூடிய நிலையில் அவன் இருக்கிறான். அதோடு அவனுடைய 4 அந்த கடன்களான தெய்வ கடன், ரிஷி கடன், பித்ரு கடன், சமூக கடன், அதை அனைத்தையும் அவன் தீர்த்து விடுகிறான் அப்படின்னு அதில் அந்த உண்மையான ஒரு சிஷ்யன் உடைய லட்சணமாக அது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இறைவனை அடைய பல்வேறு யோக மார்க்கங்கள் உள்ளன இல்லையா? கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். இப்போ எந்த முறை இருந்தது அதை பற்றி நம்ம சிறிது தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். இப்போ கர்மயோகம் அப்படின்னா என்னத்தை சொல்கிறோம்? இப்போ மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், சுயநலம் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும், தண்ணீர் பந்தல் வைக்க வேண்டும், இது போன்ற அந்த காரியங்களை சத்காரியங்களை யார் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிறார்களோ அவர் கர்மயோகி ஆகிறார். அப்போ ஞான மார்க்கத்தில் ஞான மார்க்கம் அப்படி என்றால் என்ன அப்படின்னா, அதாவது வேதாந்திர தர்ம சாஸ்திரங்களை கற்று உணர்ந்து மற்றவர்களுக்கு அதை போதிக்கிறவர், அது ஞான வழி, ஞான மார்க்கத்தை சேர்ந்த அந்த சாதனை. பக்தி மார்க்கம்னா என்ன? பகவான் என்பவன் எங்கேயோ இல்லை, என் கூடவே இருக்கார், எப்பவும் என் கூடவே இருக்கார், என் வீட்டிலேயே இருக்கார் அப்படின்ற ஒரு உணர்வோட தன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு செயலையும் அன்றாட செயல்களையும் அந்த இறைவனுக்கே அர்ப்பணமாக்கி அந்த இறைவனோடு அனுசந்தானம், அதாவது அவனோட தொடர்புடையதாக அவனோட பேசிக்கொண்டு அவனோட பழகி கொண்டு அவனோட சிரித்து விளையாடி அந்த மாதிரி செய்யக்கூடியவர் அந்த பக்தி யோகத்தை பயில்பவராக இருக்கிறார்.
இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கர்மயோகம், கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம், இது 3 வழிகளில் நாம் சென்றாலும் இறைவனை அடைவது வந்து 100%, இறைவனை அடைவனுடைய இலக்கு வந்து 100% என்றால், இந்த 3 வழிகளில் செல்லும் பொழுது நாம் வந்து 60% அந்த ஒரு நிலையை தான் நம்மால் அடைய முடிகிறது. அதற்கு மேற்கொண்டு நாம் செல்ல வேண்டும் என்றால் குருவினுடைய அருள், குரு கிருப்பை இல்லாமல் அந்த 100% இலக்கான இறைவனை அடைவது என்பது முடியாத காரியம். அதனால தான் வந்து நம்முடைய சனாதன் சன்ஸ்தானுடைய ஸ்தாபகரான பராத்பர் குரு டாக்டர் ஜெயந்த் பாலாஜி அட்டவலே அவர்கள் வந்து குரு கிருபா யோகம் அப்படின்ற அந்த சாதனை வழியை வகுத்து கொடுத்திருக்கார். இது வந்து என்னன்னா, இந்த கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், அந்த 3ம் இணைந்த ஒரு அருமையான கலவையாக, அதோடு அந்த குருவருள் மூலமாக இந்த இறைவனை அடையக்கூடிய சுலபமான வழியாக அதை வந்து நமக்கு வகுத்து கொடுத்துருக்கார். அதனால் இன்றைக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான அந்த சாதகர்கள் இந்த குரு கிருபா யோக வழிப்படி, அதாவது மற்ற சாதனை வழிகளை செய்து காலத்தை வீணடிக்காமல் இந்த வழி, அந்த குரு கிருபா யோக சாதனை வழியை பயின்று அதை வந்து அதன் வழியாக அந்த சாதனை செய்து பலர் வந்து ஆன்மீக முன்னேற்றம் அடைந்து வருகின்றனர். இந்த குரு கிருபா யோக சாதனை என்பது வந்து அஷ்டாங்க சாதனை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது 8 அங்கங்களை கொண்டது. அதில் வந்து அந்த 8 அங்கங்கள் என்ன அப்படின்னா, ஆளுமை குறைகளை களைதல், அகம்பாவத்தை களைதல், நாமஸ்மரணம், சத் சங்கம், சத் சேவை, தியாகம், பிரீத்தி, ஆன்மீக உணர்வு, விழிப்படைதல். இந்த 8 வழிகளையும், இந்த 8 அங்கங்களையும் கொண்டது இந்த குரு கிருபா யோக சாதனை அப்படின்னு. இந்த குரு கிருபா யோக சாதனை முறையை நம்ம வந்து எப்படி செய்ய வேண்டும், இது பற்றிய நம்ம நூல்களும் வெளிவந்துள்ளன. அதோடு நம்ம வலைதளத்திலையும் இது பற்றின விரிவான விளக்கங்கள் வந்து நம்ம கொடுத்திருக்கிறோம். இப்போ குரு கிருபை, அதாவது குருவருள் எப்படி செயல்படுகிறது அப்படின்றத அது வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு காரியத்தினுடைய வெற்றி பல விஷயங்களை சார்ந்து உள்ளது. ஆனால் ஆன்மீகத்தில் ஒரு அடிப்படை சித்தாந்தம் என்ன அப்படின்னா, ஸ்தூலத்தை காட்டிலும் சூக்ஷ்மம் அதிக சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது. அப்போ வந்து இப்போ ஒரு காரியத்தில் வெற்றி கொள்ளணும், ஒரு எதிரியை நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா அதில் வந்து முதல் படி வந்து ஸ்தூலமான ஒரு, அதாவது பஞ்ச பௌதிகம் மூலமாக அதை எப்படி வெற்றி கொள்வது. இப்போ அந்த எதிரி வந்து பஞ்சபௌதிகம்னா கண்ணால் வந்து பார்க்கிறோம் அந்த எதிரி எங்கே இருக்கான் அப்படின்னு. அப்போ துப்பாக்கி மூலமாக அதை உபயோகித்து அவனை வந்து அழிக்கிறான். அப்போ அந்த மாதிரி செய்வதற்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அதாவது கண்ணால் பார்க்க முடியாமல் அவன் வந்து ஏதான பாரி பின்னாடி அந்த மாதிரி ஒளிந்திருக்கும் பொழுது அந்த எதிரியை நம்மால் அழிக்க முடியாது. அந்த சமயங்களில் அந்த ஸ்தூலத்தோடு கூட சூக்ஷ்மமும், அதாவது சூக்ஷ்மமாகிய மந்திரமும் சேர்கிறது. இப்போ வந்து வெறும் ஸ்தூலத்தில் வந்து பார்த்தோன்னா, இப்போ ஏதான ஒரு நோய்க்கு மருந்து உட்கொள்வது அது ஸ்தூலமாக நம்ம செய்யக்கூடிய காரியம். இப்போ அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடில் அதன் மூலமாக அந்த வெற்றி கிடைக்கவில்லை என்னும் பொழுது அந்த ஸ்தூலத்துடன் சிறிது சூக்ஷ்மமும் சேர்கிறது. அதாவது பஞ்ச பௌதிகத்தோட அந்த சூக்ஷ்மமான மந்திரமும் சேர்கிறது. இது எப்படின்னா, அந்த மகாபாரத யுத்தம் போன்ற யுத்தங்களை நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஒரு அம்பை விடும் பொழுது அந்த மந்திர உச்சாரணம் செய்து அந்த அம்பை விடும் பொழுது அந்த எதிரினுடைய பெயர் அந்த அம்பில் பதிவாகி அதுவே லட்சிய வேதியாகிறது. லட்சிய வேதினா என்ன அப்படின்னு அர்த்தம்னா, அந்த எதிரி மூவுலகங்களில் எங்கு சென்று ஒளிந்திருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடித்து அழித்து விடுகிறது. இப்போ அந்த மருந்துலையும் பார்த்தோம்னா, ஆயுர்வேதத்தில் சில மருந்துகள் தயாரிக்கும் பொழுது அவர்கள் வந்து மந்திர உச்சாடனம் செய்து அந்த மருந்தை தயாரிப்பார்கள். அது வந்து இந்த ஸ்தூலத்தோடு சூக்ஷ்மமும் கலந்த ஒரு வழியாகும். சில சமயங்களில் இதுவும் வெற்றி அடைவதில்லை. அப்போ வந்து அதை விட சூக்ஷ்மம், அதாவது ஸ்தூலம் இல்லாமல் வெறும் சூக்ஷ்மம், அதை எப்படி வந்து செயல்படுத்துவது அப்படின்னா, சில சமயங்களில் இதுவும் நம்ம புராண இதிகாசங்களில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். பல ரிஷிகள் அவர்கள் வந்து வெறும்ன மந்திர உச்சாரணம் செய்த மாத்திரத்திலேயே பல அசுரர்களை அழித்துள்ளார்கள். அவர்கள் வந்து வேறு எந்த ஆயுதமும் அவர்கள் வந்து உபயோகிக்கல. அந்த இடத்துல வந்து வெறும் சூக்ஷ்மமாக அந்த மந்திரமே செயல்படுகிறது அப்படின்றது தெரியுது. இப்போ அதற்கு அடுத்த நிலை என்ன அப்படின்னா, அந்த மந்திரத்தை கூட உபயோகப்படுத்தாமல் வந்து செய்ய முடியுமான அந்த இடத்துல தான் வந்து அந்த வெளிப்பட்ட சங்கல்பம், இது அதி சூக்ஷ்மம். அதாவது இந்த காரியம் நடக்கட்டும் அப்படின்னு ஒரு உன்னத புருஷரின் மனதில் தோன்றினால் அந்த காரியம் நடந்தே விடுகிறது. அவருடைய அந்த சங்கல்பம் மட்டுமே அந்த காரியத்தை நடத்தி வைக்கிறது.
இது வந்து 70% ஆன்மீக நிலை அடைந்த ஒரு மகான்கள் மூலமாக தான் வந்து அந்த சங்கல்பம் வந்து நடக்கிறது. அந்த மகான் நிலையை அடையும் பொழுது தான் அவர்களால் வந்து அந்த சங்கல்பத்தை செய்ய முடிகிறது. இந்த குருவினுடைய சங்கல்பத்தினால் ஒரு சிஷ்யனுடைய ஆன்மீக முன்னேற்றம் நடக்குமா அப்படின்னா அது எப்படி நடக்கிறது, அந்த சங்கல்பம் எப்படி செயல்படுகிறது, அது வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்போ சாதாரண ஒரு இந்த கலியுகத்தில் ஒரு சாதாரண மனிதனுடைய ஆன்மீக நிலை 20%, மோட்சம் அடைந்தவருடைய நிலை 100%னா அப்போ அந்த சங்கல்பம் செய்யக்கூடிய தகுதி யாருக்கு? குறைந்தபட்சம் 70% ஆன்மீக நிலை அடைந்த ஒரு மகானால தான் அந்த சங்கல்பத்தை செய்ய முடியும். அது எப்படி செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மனசக்தி வந்து நம்ம ஒரு நாளைக்கு நம்மளுடைய மனசக்தி 100 யூனிட்டுகள் அப்படின்னு நம்ம வந்து உதாரணத்துக்கு வைத்து கொள்ளலாம். அப்போ ஒருவருடைய மனதில் வந்து அவர் எண்ணக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் அந்த 100 யூனிட்டுகளில் ஒவ்வொரு யூனிட்டாக அது வந்து செலவழிகிறது. அப்போ நம்ம மனதில் எவ்வளவு வகை எண்ணங்கள் ஒருவருக்கு ஏற்படுகின்றன. அதாவது இன்னைக்கு இந்தந்த வேலை செய்யணும், அலுவலகத்தில் இந்தந்த காரியங்களை முடிக்க வேண்டும், இந்தந்த நபரை வந்து நான் சந்திக்க வேண்டும், இது போன்ற பல எண்ணங்கள் வந்து அந்த மனதில் தோன்றுகிறது. அப்போ அந்த மனதில் 100 விதமான எண்ணங்கள் தோன்றினால் அந்த 100 யூனிட்டு மனசக்தி வந்து அதில் முழுமையாக செலவழிந்து போகிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தருடைய மனதில் வந்து எந்தவித எண்ணமுமே எழவில்லை, எண்ணமற்ற நிலையில் அவர் இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய மனதில் ஒரே ஒரு எண்ணம் தோன்றும் பொழுது அந்த ஒரு எண்ணத்தின் பின்னால் அந்த 100 யூனிட் மனசக்தி இருக்கிறது. அப்போ வந்து அந்த 100 யூனிட் அந்த சக்தி அந்த ஒரே ஒரு எண்ணத்தை செயல்படுத்தும் பொழுது அது சங்கல்பமாக மாறி அது உடனே நடைபெறுகிறது. அதுதான் வந்து அந்த சங்கல்பம் வந்து எப்படி செயல்படுகிறது அப்படின்றது. அதுவும் அது வந்து சத் விஷயமாக இறைவன் சம்பந்தமான விஷயமாக இருந்தால் அவருடைய மனசக்தி அதுலேயும் வீணாவதில்லை. அந்த இறைவனுடைய காரியத்தை இறைவனே நடத்தி வைக்கிறார். அதனால் அவருடைய எந்த இதுவும் வந்து மனசக்தி அதனால் வீணாகிறதில்லை. அப்போ இத்தகைய உன்னத நிலையை அடைவதற்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த அஷ்டாங்க சாதனையான அந்த நாமஸ்மரணத்தோடு கூட சத்சங்கம், சத்சேவை, தியாகம், பிரீத்தி, அந்த ஆன்மீக உணர்வு வெளிப்படைதல், இது போன்ற எல்லாவற்றையும் நம்ம வந்து கை கொண்டு பரிபூர்ணமாக அந்த ஆன்மீக சாதனையை செய்து வரும்பொழுது நம்முடைய ஆன்மீக முன்னேற்றம் நடந்து அந்த உயர்ந்த மகான் நிலையை நம்மால் அடைய முடிகிறது. இது இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு முறை குரு மந்திரம் கிடைத்த பிறகு சிஷ்யனுடைய முன்னேற்றம் தானே ஏற்படுமா? அதன் பிறகு அவன் வந்து வேற ஒன்றும் செய்ய தேவையில்லையா அப்படின்னா அது அப்படி இல்லை. அந்த குரு மந்திரம் கிடைத்த பின்பு அவன் தொடர்ந்து அந்த குருவருள் தொடர்ந்து நீடித்து நிலைப்பதற்கு அவன் வந்து அந்த தொடர்ந்து அந்த சேவைகளை, குரு சேவையை, அந்த சாதனையை தீவிரமாக செய்து வர வேண்டும். அப்பொழுதுதான் வந்து அந்த குரு மந்திரத்தினுடைய பலன் வந்து அவனுக்கு தொடர்ந்து கிடைக்கும். அதாவது குரு மந்திரம் கிடைச்செடுத்து இனிமேல் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து அவன் வந்து சோம்பலாக இருந்தால் அதற்கு பிறகு அவனுக்கு அந்த பலன் கிடைக்காது. இதில் வந்து சிஷ்யனுக்கு ஒரு முக்கியமான கடமைன்னு ஒன்று இருக்குது. அது வந்து சாணக்கிய நீதி அத்தியாயம் 6 ஸ்லோகம் 10 வந்து அதை பற்றி மிக அழகாக குறிப்பிட்டிருக்கார்கள். ராஜா ராஷ்டிர கிருதம் பாபம் ராஜ்ஞா பாபம் புரோஹிதः பர்த்தாச்ச ஸ்ரீகிருதம் பாபம் சிஷ்ய பாபம் குருஸ்ததா. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, மக்கள் செய்யக்கூடிய பாவம் அந்த அரசனை சென்று அடைகிறது, அந்த அரசன் செய்யக்கூடிய பாவம் அந்த ராஜ புரோகிதரை சென்று அடைகிறது, மனைவி செய்யக்கூடிய பாவம் கணவனை சென்று அடைகிறது. ஆனால் ஒரு சிஷ்யன் செய்யக்கூடிய பாவம் அந்த குருவை சென்று அடைகிறது. அப்போ வந்து அந்த சிஷ்யன் எவ்வளவு ஜாக்கிரதையாக, எவ்வளவு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு தவறும் நிகழாமல், எந்த ஒரு பாவ காரியத்தையும் செய்யாமல் அவன் மிகவும் கவனத்தோடு அந்த ஆன்மீக பயிற்சியை செய்ய வேண்டும் என்பது தெரிகிறது. இல்லைன்னா அவன் செய்யக்கூடிய தவறினுடைய பாவ பலன் அந்த குருவை சென்று அடைகிறது. ஆனால் உண்மையிலே வந்து குரு என்பவர் வந்து பாவ புண்ணியத்திற்கு அப்பாற்பட்டவர். அதனால அவர் இதனால் பாதிக்கப்படுறதில்லை அப்படின்றது தான் அதில் வந்து உண்மை. இருந்தால் கூட அந்த சிஷ்யனுடைய ஒரு கடமை என்ன அப்படின்றத வந்து அந்த சாணக்கிய நீதி வந்து வகுத்து கொடுத்துள்ளது. இதில் வந்து ஒரு வச்சனம் உள்ளது, அதாவது லட்சக்கணக்கில் குரு கிடைப்பார், ஆனால் உண்மையான ஒரு சிஷ்யன் கிடைப்பது மிகவும் அரிது.
ஆனால் அந்த உண்மையான சிஷ்யன் கிடைத்தாலும் அவன் வந்து அந்த குருவினுடைய மானத்தை தக்க வைத்துக் கொள்வது அதேனும் அரியது. அதாவது சிஷ்யன் ஒரு தவறு செய்தால் அல்ல சிஷ்யனுடைய ஆன்மீக முன்னேற்றம் நடக்கவில்லை என்றால் அந்த அவமானம் வந்து அந்த குருவை தான் சார்ந்தது. அதனால் அந்த சிஷ்யனுடைய கடமை வந்து தொடர்ந்து அந்த குருவினுடைய பெயருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அந்த பெயரை வாங்கி தருவது தான் வந்து அந்த சிஷ்யனுடைய கடமையாகிறது. குருவருள் வந்து விரைவில் கிடைக்கிறதுக்கு அந்த சிஷ்யன் என்ன செய்ய வேண்டும், அவன்கிட்ட இருக்கிற குணங்களில் மிக முக்கியமான குணம், அந்த சிஷ்யனுக்குரிய குணம் மிக முக்கியமான குணம் எது அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து முக்கியமான குணம் கீழ்ப்படிதல். அதாவது ஆக்யா பாலன், அதாவது குரு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்வது. சில சமயங்களில் வந்து குரு எதற்காக அந்த விஷயத்தை சொல்கிறார் அதனுடைய காரிய காரண பாவம் நமக்கு தெரியாது. ஆனால் குரு எது சொன்னாலும் அது நம்முடைய நன்மைக்கே என்ற ஒரு திட நம்பிக்கையோடு அதை செய்து வரும் பொழுது நிச்சயமாக அதனுடைய பலாபலன் அவனுக்கு கிடைக்கிறது. உதாரணத்துக்கு வந்து குரு இந்த நாம ஜபத்தை செய் அப்படின்னும் பொழுது அவன் வந்து எதற்காக செய்ய வேண்டும் அப்படின்னு அதை பற்றி புத்திபூர்வமாக யோசிக்காம அதை தொடர்ந்து செய்து வர வேண்டும். அதை செய்வதற்குரிய அந்த சக்தியையும் அந்த குரு மந்திரமே நமக்கு கொடுக்கிறது. அந்த மாதிரி செய்து வரும் பொழுது அவனுக்கு வந்து அந்த பூரண பலன் கிடைக்கிறது. அதனால கீழ்ப்படிதல் மிக முக்கியமான குணம். அந்த கீழ்ப்படிதல் என்ற குணத்தின் மூலமாக அதற்கு ஒரு உதாரணம் பார்த்தோன்னா, குரு வந்து நாம ஜபம் செய் அப்படின்னு சொன்ன உடனே அம்பு என்று சொல்லக்கூடியவர் வந்து 7 நாட்கள் தொடர்ந்து அஹோராத்திரம் அந்த நாம ஜபத்தை செய்து ஆத்ம சாட்சாத்காரத்தை பெறுகிறார். அப்போ வந்து அப்பேற்பட்டவர் வந்து அம்புராவ் மகாராஜ் என்ற உயர்ந்த நிலையை அவ்வாறு அடைகிறார். அதே போல நம்பிக்கை இல்லைனாலும் அந்த குரு சொன்ன அந்த ஆணையை வந்து கீழ்ப்படியறது மிகவும் முக்கியம். ஏன்னா நமக்கு எப்படி நன்மை அது வந்து நன்மை பயக்கும் என்பது நமக்கு தெரியாது, ஆனால் குருவுக்கு தெரியும். அதனால ஒரு சமயம் வந்து ஒரு குரு வந்து சிஷ்யன்கிட்ட நீ திரும்ப வந்து அம்மா அப்பா கிட்ட போ அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ வந்து என்னத்துக்கு இவர் திரும்ப மாயையில் என்ன போய் உழலை செய்கிறார் அப்படின்னு அந்த சிஷ்யனுக்கு தோன்றுகிறது. ஆனால் அதில் ஏதோ ஒரு தாற்பயம் இருக்குது, அது அவனுக்கு நன்மை பயக்கும் என்பதனால அவர் அப்படி சொல்கிறார். இதற்கு ஒரு உதாரணம் பார்த்தோன்னா, ஞானேஸ்வர் மகாராஜனுடைய தந்தையான விட்டல்ஜி பந்த் அவர் வந்து சன்னியாசி ஆயிட்டார். அதன் பிறகு அவருடைய குரு என்ன சொல்றார், நீ போய் வந்து கல்யாணம் பண்ணிட்டு சம்சாரியாக மாறு அப்படின்னு சொல்றார். அந்த குருவனுடைய ஆணைப்படி அவர் அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு அந்த சம்சாரியாக மாறுகிறார். அதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, அதன் பிறகு அவருக்கு வந்து மிக மகானான அந்த ஞானேஸ்வர் பிறக்கிறார். அந்த ஞானேஸ்வரை இந்த உலகுக்கு தர வேண்டும் என்பதற்காக அந்த குரு அந்த மாதிரி சொன்னார் அப்படின்றது தெரிய வருகிறது. அதனால் கீழ்ப்படுதனால அந்த சிஷ்யனுக்கு என்ன பயன் ஏற்படுகிறது அப்படின்னா, அவன் வந்து இதை செய்ய வேண்டுமா அதை செய்யணுமா அப்படின்ற ஒரு கவலை அவன் மனதில் கிடையாது. அந்த குரு சொல்லிட்டார், அதை உடனே செய்ய வேண்டும், அந்த ஒரே ஒரு சிந்தனை தான் அவன் மனதில் ஏற்பட வேண்டும். அதோடு குருவனுடைய அந்த குரு சொன்னபடி நம்ம கீழ்ப்படிவதனால நம்முடைய மனம், புத்தி மற்றும் அகம் வந்து லயமாகிறது. அதை வந்து நாமே லயப்படுத்துவது மிகவும் கடினம். இது வந்து எப்படின்னா, ஒரு குயவன் கையில் வந்து அந்த மண்பாண்டம் எப்படி உருவாகிறது, அவன் எப்படி அதை உருவாக்குறானோ அதன்படி அந்த மண் இசைந்து கொடுக்கிறது இல்லையா, அதே போல தான் அந்த சிஷ்யன் வந்து கீழ்ப்படிதல் என்ற குணத்தின் மூலமாகவே வந்து மிகச்சிறந்த உன்னத நிலையை அவனால் அடைய முடியும். அந்த கீழ்ப்படியும் பொழுது நம்ம புத்தியை உபயோகிக்க வேண்டாமா, அப்போ புத்தியை என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா. அதாவது குரு சொன்ன ஒரு காரியத்தை எப்படி திறமையாக, எப்படி சிறப்பாக, எப்படி பரிபூரணமாக செய்து முடிப்பது, நேர்த்தியாக செய்து முடிப்பது, அதற்கு அந்த புத்தியை உபயோகித்து அதை வந்து பரிபூர்ணமாக செய்து முடிப்பதற்கு அந்த புத்தியை உபயோகிக்க வேண்டும். இதற்கு ஒரு உதாரணம்னா, அந்த குரு பூஜை செய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அதை பரிபூர்ணமாக முழுமையாக பக்தி பூர்வமாக திட்டமிட்ட முறையில் எப்படி செய்வது, அதை செய்து முடிப்பது தான் அதற்கு அந்த புத்தி வந்து நமக்கு உபயோகமாக இருக்கிறது. இதற்கு ஒரு உதாரணம் பார்த்தோன்னா, ஒரு முறை சந்த் பக்தராஜ் மகாராஜ் வந்து தன்னுடைய சிஷ்யர்கிட்ட வந்து நீ கோவாக்கு போய் அங்கே வந்து என்னுடைய பழைய பக்தர் திரு பான்சரே அவர்கிட்ட இந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு வா அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த சிஷ்யர் உடனே அங்கே போய் அந்த பான்சரா வீட்டுக்கு போகிறார். அப்போ வந்து அவருக்கு தெரியறது அவர் வந்து மருத்துவமனையில் இருக்கார் அப்படின்னு. உடனே அந்த வீட்டில் பிரசாதத்தை கொடுக்காம அவர் நேர மருத்துவமனைக்கு போய் அங்கே அந்த பான்சரேவை பார்த்து அவர் வாயில் அந்த பிரசாதத்தை போட்டுட்டு வரார்.
அதாவது ஒரு சாதாரண மனிதன் வந்து சரி அவர்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார், அவர் வீட்டுக்கு போயிட்டு இந்தாங்க இதை கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்துட்டு வராமல் அந்த குருவனுடைய ஆகிய அவரை சென்று அடைய வேண்டும், அவர் வாயில் அந்த பிரசாதத்தை போட வேண்டும் என்ற அந்த பரிபூர்ண சேவையை அவர் செய்யும் பொழுது அவருக்கு குருவருள் முழுமையாக கிடைக்கிறது. குரு ஆணையை கீழ்ப்படுவதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, அந்த குரு ஆணையை சில சமயம் நம்ம எப்படி பண்ண முடியும், இது என்னால் எப்படி முடியும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். ஏன்னா எப்போ நம்மக்கிட்ட குரு ஒரு வார்த்தையை சொல்கிறாரோ அதை செய்யக்கூடிய அந்த சக்தியை அவரே தருகிறார். அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம், சிந்தனையை செய்ய வேண்டாம். அதாவது முதல் நிலையில் குருவினுடைய வார்த்தையை எப்படி நம்ம செயலாக்குவது, அந்த நிலையில அந்த கீழ்ப்படுதல் நடக்கிறது. ஆனால் அடுத்த நிலையில், அதற்கும் மேம்பட்ட நிலையில், அதாவது குருவினுடைய மனதிற்கு பிடித்தமான முறையில் அவர் எப்படி நினைப்பார், எப்படி அவருக்கு முழு மகிழ்ச்சியை திருப்தியை நாம் தர முடியும், அவர் எதிர்பார்க்கும்படியான சேவையை எப்படி செய்வது, அந்த நிலையில் அந்த சிந்தனை எழுந்து அது பரிபூர்ணமாக அந்த சேவை நம்மளால் செய்ய முடிகிறது. இது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, அந்த குரு ஆணையை கீழ்ப்படியாத ஒரு சிஷ்யன் ரௌரவ் நரகத்தை சேருவான், அந்த நரகத்தில் உழல்வான், யமலோகத்தில் பெரும் துன்பம் அடைவான். இது போன்ற இது தர்மசாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. இப்போ ஆக்ஞாபாலன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் ஆருணியினுடைய கதை மிக முக்கியமான ஒரு நமக்கு பாடமாக இருக்குது. அந்த கீழ்ப்படிதலுக்கு மிக முன்னுதாரணமாக அவன் இருக்கான். தௌமியர் மகரிஷி ஒரு முறை வயல் வரப்பில் அந்த தண்ணீர் வீணாக போகிறது, அதை சரி பண்ணிட்டு வாங்கன்னு எல்லா சிஷ்யர்களையும் அனுப்புகிறார். அவர்கள் எல்லாம் போய் சென்று அதாவது அன்றைக்கு பெரும் மழை, அந்த மழையினால அந்த தண்ணி தேங்கி இதுவாக இருக்கு அப்படின்றதுனால அதை சரி பண்ணி சொல்லிட்டு வர்றார். அப்போ மற்ற சிஷ்யர்கள் எல்லாம் மாலை நேரம் வந்த உடனே திரும்பி விடுகின்றனர். ஆனால் ஆருணி மாத்திரம் வரல. மறுநாள் காலையில் போய் பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல அந்த வயல் வரப்பு சிறிது சேதமடைந்து அந்த தண்ணீர் வெளியேறுவதை பார்க்கும் பொழுது அவன் அந்த இடத்துல கற்களை பாறைகளை போட்டு அதை சரி செய்ய முயற்சி செய்துள்ளான். ஆனால் அவனால் பண்ண முடியல. அந்த சமயத்தில் அந்த குரு ஆணையை கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோட அவன் தானே அதற்கு தடுப்பாக அந்த இடத்துல இரவு முழுவதும் படுத்துக்கொள்கிறான். அப்போ பேர்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் குணத்துக்கு முன்னுதாரணமாக அவன் விளங்கியதனால அவனுக்கு அந்த தௌமிய மகரிஷியினுடைய பூரண அனுகிரகம் அவனுக்கு கிடைக்கிறது. அடுத்தது மிக முக்கியமான விஷயம், ஆன்மீகத்தில் நம்ம நம்பிக்கை, ஆன்மீக உணர்வு, ஸ்ரத்தை, பக்தி இது போன்ற பல வார்த்தைகளை நம்ம உபயோகிக்கிறோம். குரு கிருபைக்கு இது எப்படி படிப்படியாக நமக்கு உதவி செய்கிறது அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். அதாவது நம்ம எந்த நிலையில் இருக்கோம், அடுத்து எந்த நிலைக்கு போக வேண்டும் அப்படின்ற நமக்கு தெரியும். முதல்ல அந்த நம்பிக்கையில் இரு வகைகள் உள்ளன. அதாவது ஒரு வகை தன்னுடைய இயலாமையை உணர்ந்து இன்னொருத்தவர் மீது நம்பிக்கை வைப்பது. இது நம்ம ஆன்மீகத்தில் இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை, அதாவது என்னால் எதுவுமே முடியாது, நீ தான் என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு குரு மீது, இறைவன் மீது முழு நம்பிக்கை வைப்பது இந்த வகையை சார்ந்தது. இதற்கு உதாரணம் பார்த்தோம்னா அந்த அர்ஜுனன் கிருஷ்ணன் மீது வைத்த நம்பிக்கை. அடுத்தது இரண்டாவது தன்னிடம் பலம் இருந்தாலும் மேலும் பலம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்னொருவர் மீது நம்பிக்கை வைப்பது. இது உலகிய விஷயம் சம்பந்தமாக இந்த மாதிரியான நம்பிக்கை வைக்கப்படுகிறது. இதற்கு உதாரணம் துரியோதனன் கர்ணன் மீது வைத்த நம்பிக்கை. இப்போ அந்த நம்பிக்கை படிப்படியாக எப்படி பக்தியாக மாறுகிறது அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அந்த ஆரம்ப நிலையில் அந்த வார்த்தைகள்னால கிடைக்கக்கூடிய ஞானம் நமக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினால நம்ம சாதனை செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்பொழுது சில அனுபூதிகள் நமக்கு கிடைக்கின்றன. அந்த அனுபூதிகள் கிடைத்தவுடனே நமக்குள்ளே அந்த ஆன்மீக உணர்வு வெளிப்படைகிறது. ஆன்மீக உணர்வு வெளிப்படைந்தவுடன் நாம் மேலும் தீவிரமாக இந்த ஆன்மீக சாதனையை செய்து மேலும் உயர்நிலை ஆன்மீக அனுபூதிகளை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். அத்தகைய ஒரு நிலையில் அந்த நம்பிக்கை என்பது ஸ்ரத்தையாக மாறுகிறது. ஸ்ரத்தைன்றது திட நம்பிக்கை. அந்த ஸ்ரத்தை மேம்படும் பொழுது நம்ம முழு மனதோடு அந்த எல்லாவற்றையும் அர்ப்பணித்து அந்த சாதனையில் ஈடுபடுகிறோம். அத்தகைய ஸ்ரத்தையோடு கூடிய அந்த சாதனை தொடர்ந்து நடக்கும் பொழுது அதுவே பக்தியாக பரிணமிக்கிறது. பக்தின்னா என்னது? பக்தன்னா யாரு? விபக்தன் யாரு இல்லையோ அவன் தான் பக்தன்.
விபக்தன்னா என்ன? இறைவன் வேறு தான் வேறு என்று வேறுபடுத்தி பார்ப்பவன் விபக்தன். ஆனால் இறைவன் மட்டுமே சத்தியம், நான் என்பது எதுவும் இல்லை, நான் அவனுள் ஐக்கியமான அவனுள் ஐக்கியமானவன் அப்படின்ற ஒரு நிலையை உணர்ந்தவன் தான் பக்தன். அதாவது பக்தன் என்ற நிலையில அந்த இருமை ஒழிந்து ஒன்றேயான அந்த சத்திய வஸ்துவை உணரக்கூடிய நிலை தான் அந்த பக்தி நிலை. அதனால ஆரம்பத்தில் அந்த நம்பிக்கையோட அந்த ஆன்மீக சாதனையை செய்து அது ஆன்மீக உணர்வை வெளிப்படைய செய்து பிறகு அது ஸ்ரத்தையாக உருமாறி அதன் பின்பு அது பக்தியாக பரிணமிக்கிறது. இதுதான் அந்த குரு கிருபை கிடைக்கிறதுக்கு நம்ம படிப்படியாக மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள். ஆன்மீக உணர்வு எப்பொழுதும் விழிப்படைந்த நிலையில் இருக்க வேண்டும்னா அதற்கு என்ன மாதிரியான முயற்சிகள் செய்ய வேண்டும்? அதற்கு முக்கியமாக 3 தேவை. அதாவது முதலாவது, நம்மக்கிட்ட அக்கண்ட நன்றி உணர்வு. எந்த ஒரு விஷயம் செய்தாலும், எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அது குரு கிருபையினால, இறைவனுடைய கிருபையினால, இறைவனுடைய அருள்னால நடக்கிறது. ஒன்றுமில்லை, நம்ம தினமும் அந்த சுவாசம் எடுத்துக்கொள்கிறோம், அது சீராக நடக்க வேண்டும் என்றாலே அந்த இறைவனுடைய அருள் இருந்தால் தான் அந்த சுவாசம் ஒரே சீரான கதியில் செல்ல முடியும். அதனால் அந்த நன்றி உணர்வு மிக முக்கியம். அடுத்தது சேவை. அதாவது சேவைன்றது சத்தியத்திற்கான சேவை, இறைவனுக்கான சேவை. அத்தகைய சேவையில தொடர்ந்து செய்வது. அடுத்தது பிரீத்தி, அதாவது எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு. அந்த எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு தான் இறைவன் குரு நம்ம மீது காட்டுகிறார். அதே அன்பை நாம் மற்றவர்கள் மீதும் காட்டுவது தான் அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். இப்போ இதில் புத்திக்கு நிறைய இடம் கிடையாது. ஏன்னா இந்த 3 அங்கங்களை சேர்த்து நம்ம அந்த முழுமையாக குரு சொன்னபடி நம்ம செய்யும் பொழுது அந்த இடத்துல புத்தி தேவையில்லை. அதனால தான் அந்த ஆன்மீக உணர்வு என்றது புத்திபூர்வமான உணர்வுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அது ஒரு கள்ளம் கபடமில்லாத அப்பாவி உணர்வு. அதாவது எனக்கு எதுவுமே தெரியாது, நீ தான் எனக்கு அடைக்கலம், உங்ககிட்ட நான் பூரண சரணாகதி செய்து விட்டேன் அப்படின்ற ஒரு உணர்வோடு நம்ம செய்யக்கூடிய அந்த ஆன்மீக உணர்வு அது மிக முக்கியமானது. அதாவது இத்தகைய ஆன்மீக உணர்வு மிகுந்த ஒருவன் தன்னுடைய விசேஷ நாட்கள், விசேஷ தினங்களில் மாத்திரம் அந்த குருவை நினைக்கிறது இல்லை. அதாவது சில பேர் அந்த கல்யாணம் போன்ற திருமண வைபவங்கள் பத்திரிகைகளில் அந்த குரு பெயரை போடுவோம். ஆனால் ஒரு மிக உன்னத நிலையடைந்த சிஷ்யன் தன்னுடைய ஒவ்வொரு காரியம், ஒவ்வொரு வாக்கு, ஒவ்வொரு செயல், ஒவ்வொரு சிந்தனை எல்லாவற்றையும் அந்த இறைவனுக்கு அர்ப்பணமாக்கி, அந்த குருவுக்கு அர்ப்பணமாக்கி அவன் அதை செய்கிறான். அந்த குரு நினைவின் மூலமாக நீ என் மூலமாக இந்த காரியத்தை செய்கிறாய் அப்படின்ற உணர்வோடு அவன் செய்கிறான். இப்போ குரு கிடைத்த பிறகு சிஷ்யனுடைய ஆன்மீக உணர்வு எவ்வாறு இருக்க வேண்டும் அதை தெரிந்து இன்றைய சத்சங்கத்தை முடித்து கொள்ளலாம். சிஷ்யனுடைய வாக்குல அகோராத்திரம், அதாவது இரவும் பகலும் தொடர்ந்து அந்த குரு அளித்த மந்திர உச்சாரணம் அகண்டமாக நடைபெற வேண்டும். அப்புறம் அந்த குருவினுடைய வார்த்தைகளோடு ஒப்பிடும் பொழுது மற்ற தர்ம சாஸ்திரங்கள் எல்லாம் மகத்துவம் குறைந்தே அவனுக்கு காணப்படும். அந்த வேத வாக்குன்னா அவன் குருவினுடைய வாக்கு தான். அதே போல் குரு சரண தீர்த்தம் அது மீதி எல்லா புண்ணிய நதிகளுடைய தீர்த்தத்தை காட்டிலும் மிகவும் விசேஷமானது அப்படின்னு அதை அவன் பிரசாதமாக உட்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அதோட ஞானேஸ்வரியில் சொல்லியிருக்கு, அதாவது குருனுடைய காலடியிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த தூசு அதை மிக பவித்திரமாக தன்னுடைய தலையிலே தரித்து கொள்பவன் தான் உண்மையான சிஷ்யன் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தெய்வே தீர்த்தே த்விஜே மந்திரே தெய்வஜே பேஷஜே குரவ் யாதிருஷி பாவனா யஸ்ய சித்திர் பவதி தாதிருஷி. அதாவது தெய்வம், தீர்த்தம், பிராமணன், மந்திரம், மருந்து, குரு, இவற்றினுடைய பலன் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் எந்த அளவு நம்ம நம்பிக்கை அதன் மீது வைக்கிறோமோ அந்த அளவு நமக்கு நம்பிக்கை கிடைக்கும். அதனால் இந்த குரு சிஷ்ய உறவு என்பது மிகவும் ஆனந்தமயமானது, மிகவும் அற்புதமானது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த ரஜதம மாசு நிறைந்த ஒரு சுற்றுப்புற சூழலில் இதனுடைய மகத்துவம் பலருக்கு தெரியாமல் இருக்குது. அதனால் மறுபடியும் இந்த மகத்துவத்தை உணர்ந்து அந்த குருவினுடைய சரணங்களை பணிந்து நாம் அந்த ஆன்மீக சாதனை செய்து இறைவனோடு ஒன்றக்கூடிய நிலை நம்ம எய்த வேண்டும் என்ற பிரார்த்தனையோட குருச்சரணங்களில் இந்த பிரார்த்தனையை செய்து இன்றைய சத்சங்கத்தை நிறைவு செய்யலாம். மறுபடியும் திரும்பவும் நாளைக்கு இதே நேரம் 7 மணிக்கு நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.